அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். எமது இன்றைய செயலமு தொடரிலே கல்வி பொது அறிவு சம்பந்தமான சில வினாப்பத்திரங்கள் நாங்கள் கடந்த வகுப்பிலே உங்களோடு கலந்துரையாடினோம். அதாவது ஆசிரியர் சேவைக்காக எடுக்கப்பட்ட வினாப்பத்திரங்கள் பொது அறிவு என்ற பெயரிலே கல்வி தொடர்பாக. எனவே அந்த தொடரில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், இது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். கல்வி அமைச்சினுடைய தகவல் தளங்களில் உள்ள சில தரவுகள் அண்மை கால போக்குகள் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு துணையாக அமையும். அண்மை கால போக்குகள் என்பதும் அதில் ஒரு பகுதியாக இருந்தது. கல்வியினுடைய தரவுகள் வைத்து ஒரு 4-5 வினாக்கள் கல்வி அமைச்சினுடைய ஸ்டாட்டிக்ஸை வைத்து சில நேரம் வினாக்கள் எடுக்கலாம். எனவே அந்த வகையில தான் நாங்கள் இந்த பகுதி கடைசாவது 2022ஆம் ஆண்டு வெளியீடு செய்யப்பட்ட 23 தான் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. எனவே 22 தகவல்களை வைத்து சில போது சில வினாக்களை அவர்கள் கேட்கலாம். எனவே அந்த வகையில இலங்கையில காணப்படுகின்ற மொத்த பாடசாலைகள் 2வது அண்மித்த தகவல்கள் தான் அவர்கள் கேட்பார்கள். எனவே சராசரியாக இலங்கையில காணப்படுகிற பாடசாலைகள் எத்தனை என்றவாறு கேட்கலாம். ஆனால் இலங்கையில 2022 தகவலின்படி 10,126 பாடசாலைகள், அதே நேரம் தேசிய பாடசாலைகள் 396. எனவே வகைப்படுத்தல் நாங்கள் பார்த்திருக்கிறோம். வகைப்படுத்தலின் அடிப்படையில இலங்கையில் அதிகூடிய பாடசாலைகள் டைப் 3 பாடசாலைகள் தான் இலங்கையில் அதிகமான பாடசாலைகள் காணப்படுகின்றன. எனவே மாணவர்களுடைய ஆண்கள் கலவன் பாடசாலை, அத்தோடு பெண்கள் பாடசாலை என்கின்ற 3 வகை. வகுப்புகளின் அடிப்படையில காணப்படுகின்ற பாடசாலைகளினுடைய வகைகள். இவ்வாறாக இந்த தகவல்கள் இருந்து ஓரளவு சிலது எப்படி இலங்கையில சுமாராக 1 தொடக்கம் 50க்கு குறைவான பாடசாலைகள், மாணவர்களின் தொகை 1473 காணப்படுகிறது. எனவே மிக குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட பாடசாலைகள் சராசரியாக 10% தாண்டி 15% அளவு 50க்கு குறைவான மாணவர்கள் கொண்ட பாடசாலைகள் கிராமப்புற பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே போல 4000 பிள்ளைகளை தாண்டிய பாடசாலைகள் 34 காணப்படுகிறது. இவ்வாறாக மாணவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் அத்தோடு சராசரியாக இலங்கையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் எண்ணிக்கை தேவைப்படும் 2,36,000. மண்ணளவாக 2,25,000க்கு மேல தருவார்கள், அல்லது 2,30,000 தருவார்கள் இலங்கையுடைய ஆசிரியர்கள். எனவே இந்த ஆசிரியர்களை பொறுத்தவரையில இறுதியாக தரவின்படி 1,79,000 பெண்கள் ஆசிரியர் இருக்கின்ற போது அதுல 56,000 தான் ஆண் ஆசிரியர்கள். எனவே சராசரியாக இந்த தகவலின்படி 75% அளவு 75 2,36,000ல 56,000 என்பது சராசரியாக 74% அளவு இலங்கையில பெண் ஆசிரியர்கள் தான் பாடசாலைகள்ல கடமையாற்றுகிறார்கள். எனவே ஆண்களுடைய ஆசிரியர் கடந்த காலங்கள்ல தொடர்ந்தும் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இலங்கையில குறைந்து கொண்டு போகிற நிலை காணப்படுகிறது. அது ஒரு அண்மை கால போக்காக காணப்படுகிறது. அத்தோடு ஆசிரியர்களை வகைப்படுத்தல்கள் பல காணப்படுகிறது.
ஆசிரியர்கள் வகைப்படுத்தல்களை பொறுத்த வரையில பட்டதாரி ஆசிரியர்கள், ட்ரெயின் டீச்சர்ஸ், அன்ட்ரெயின் என்ற வகையில இவ்வாறாக ஆசிரியருடைய வகைப்படுத்தலின்படி அதாவது கிராஜுவேட் டீச்சர்ஸ், கிராஜுவேட் ட்ரெயின் டீச்சர்ஸ், அத்தோடு ட்ரெயின் டீச்சர்ஸ் என்பது பயிற்றப்பட்ட பட்டதாரிகள், ட்ரெயின் டீச்சர்ஸ் என்பது ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், அத்தோடு கல்வி கல்லூரிகளை முடித்தவர்கள். எனவே சராசரியாக இலங்கையில பட்டதாரி ஆசிரியர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அதிலையும் பயிற்றப்படாத ஆசிரியர்கள், கிராஜுவேட் ட்ரெயின் டீச்சர்ஸ், கிராஜுவேட் டீச்சர்ஸ் 36,000 பேர் இருக்கிறார்கள். ரைட். எனவே பாடசாலைகள்ல வகைகளை பொறுத்த வரையில அதிகமான ஆசிரியர்கள் இருக்கிற வகையாக வன்னேவி பாடசாலைகள் அதிகமான ஆசிரியர் இருக்கிறார்கள். அதே போல மாணவர்களின் எண்ணிக்கை அண்ணளவாக இலங்கையில சராசரியாக 4 லட்சம் என்று 40 லட்சம் என்று சொல்வார்கள். 39,69,000. எனவே அண்ணளவான மாணவர் தொகை 40 லட்சம் என்று சொல்வார்கள். எனவே அந்த மாணவர் தொகையில அத்தோடு மாணவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில அதிகமான மாணவர்கள் வன்னேவி பாடசாலைகளை கற்கிறார்கள். அதிகமான பாடசாலை வகை ஆரம்ப பாடசாலைகள். ரைட். அத்தோடு இலங்கையில சராசரியாக ஆரம்ப கல்வியில பெறுகிற மாணவர்களின் எண்ணிக்கை 15 லட்சம் அளவு ஆரம்ப கல்வியில மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். அதிகமான மாணவர்கள் பிறழ்வு காணப்படுவது இந்த ஆரம்ப பகுதியில 15 லட்சம். ரைட். அத்தோடு அதனை அடுத்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஜூனியர் செகண்டரி லெவல் என்பது இலங்கையில 6 தொடக்கம் 9 வரையான பகுதி. எனவே இவ்வாறாக பொதுவாக அண்மை கால போக்குகளை வைத்து பல வினாக்கள் கேட்கலாம். சராசரியாக கடந்த வினா பத்திரத்துல கேட்டிருக்கிறார்கள், சராசரியாக இலங்கையில தரம் 1க்கான மாணவர்களுடைய நுழைவு சராசரியாக எத்தனை என்று கேட்டிருக்கிறார்கள். சராசரியாக இலங்கையில தரம் 1க்கான நுழைவு 2,92,000, அண்ணளவாக 3 லட்சம் என்று சொல்வார்கள். ரைட். அதுல நுழைவுல அதிகமான மாணவர்கள் இந்த டைப் 3 பாடசாலைகளுக்கு தான் பாடசாலையில நுழைவு மேற்கொள்ளப்படுகிறது. ரைட். அது பாடசாலைகள் தொடர்பானது. அதே போல இலங்கையினுடைய ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இலங்கையினுடைய கட்டமைப்பு, கல்வி கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பை பொறுத்த வரையில மொத்தமாக இலங்கையில 100 வலயங்கள் காணப்படுகிறது. எனவே 312 எஜுகேஷன் டிவிஷன்ஸ், கல்வி கோட்ட கல்வி காரியாலயங்கள். அதே போல பாடசாலைகளை பொறுத்த வரையில 10,126 நேஷனல் ஸ்கூல்ஸ். ரைட். எனவே அதிகமான வலயங்கள் காணப்படுகின்ற மாகாணமாக ஈஸ்டர்ன் காணப்படுகிறது. 17 வலயங்கள் காணப்படுகின்றன. ரைட். எனவே அதிகமான பாடசாலைகள் கொண்ட மாகாணம் என்ற வகையில அதிகமான பாடசாலைகள் கொண்ட மாகாணம் என்ற வகையில சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் இருக்குது. சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல 1,455 பாடசாலைகள். இவ்வாறாக மாகாண ரீதியாக இலங்கையிலுடைய பாடசாலைகள் எண்ணிக்கை. ரைட். மாவட்டங்கள் அடிப்படையில இலங்கையில காணப்படுகின்ற மாவட்டங்களுடைய அடிப்படையில காணப்படுகின்ற. ரைட். அடுத்ததாக இவ்வாறாக இந்த தரவுகள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இலங்கையில மாணவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படை, அதாவது மாணவர்கள்